இன்னைக்கான எஸ்எஸ்சி சிஜிஎல் பிரிப்பரேஷனுக்கு மேத்ஸ்ல ஒரு சில டாபிக்ஸ் தான் உட்கார்ந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சேன். வீடியோ பழசா இருக்குன்னு பார்க்காதீங்க. நேத்து படிக்கிற ஆர்வத்துல வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆனா என்னென்ன பண்ணேன்றதெல்லாம் கரெக்ட்டா சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி மேத்ஸ்ல எல்லா சிலபஸையும் கவர் பண்ணிட்டேன். இருந்தாலுமே அட்வான்ஸ் மேத்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதால அது அப்புறமா பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். இப்போதைக்கு பேசிக்ஸ்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்ன்ட்டு சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு, அதாவது பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரையும் சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எது எதுல வீக்கா இருக்கோ அதோட கான்செப்ட்ட மட்டும் எடுத்து தனியா ரிவைஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்பதான் இப்ப பண்ண தப்ப எனக்கு அடுத்த வாட்டி பண்ணாம ரெக்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் எல்லாருமே ஒரு முக்கியமான டவுட் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. அத பத்தி இப்ப நான் சொல்றேன். அதாவது எப்படின்னா, இப்ப நான் பெர்சன்டேஜ் டாபிக்க ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்கார்ந்து கவர் பண்ணி முடிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போறேன்னா, 3 வீக் பெர்சன்டேஜ் வந்து சம்ஸ் எடுத்து பார்த்தா எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டது. எல்லாமே புதுசா இருக்கிற மாரி இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க ஒரு சம்ம வந்து பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, அது அன்னைக்கு நைட்டே உட்கார்ந்து ரிவைஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு 6 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸாவது அந்த ரிவிஷன் பண்ண பாருங்க. சண்டே மொத்தமா ரிவிஷன் பண்ணிட்டு, அதுல நீங்க ஸ்ட்ராங்கா எடுத்தா மட்டுமே அடுத்த டாபிக் போங்க. இல்லன்னா அதுல எது வீக்கா இருக்கோ, அத அப்பயே உட்கார்ந்து ரெக்டிஃபை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா செட் ஆகும். அப்படி இல்லன்னா இதே மாரி தான் இருக்கும். சோ இந்த மாரி ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போட்டு போங்க. இதுதான் இன்னைக்கான வீடியோல சொல்ல வேண்டியது. மீண்டும் நாளை ஒரு புதிய நாள்ல, புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.